பங்களாதேஷ் பிரதமர் அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போற அளவுக்கு அங்க போராட்டம் மீறியம் அடைஞ்சிருக்கு. அங்க என்ன நடந்துச்சு, போராட்டத்துக்கான காரணம் என்னன்றதை டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிக்கோங்க. முதல்ல பங்களாதேஷ் நாடு எப்படி உருவாச்சுன்றதை தெரிஞ்சுப்போம். பாகிஸ்தான் எப்படி இந்தியா கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் தனி நாடா உருவாகிச்சோ அந்த மாதிரி பாகிஸ்தான் கிட்ட இருந்து பிரிஞ்சு போனதுதான் பங்களாதேஷ். இப்ப இருக்கக்கூடிய பங்களாதேஷ் ஒரு காலத்துல ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்துச்சு. 1971 சுதந்திரம் வாங்கி தனி நாடா பிரிஞ்சது. பங்களாதேஷோட சுதந்திரத்துக்கு முக்கிய பங்கு வகிச்சவர் தான் இப்ப பிரதமரா இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவோட தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இந்த போராட்டத்துல இவரோட சிலைகள் கூட அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. ஷேக் ஹசீனா 1996 முதல்ல பங்களாதேஷ் பிரதமர் ஆறாங்க. அதுக்கப்புறமா 2009 இருந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் அந்த நாட்டை ஆண்டு இருக்காங்க. ஷேக் ஹசீனா இவங்களோட ஆட்சியில தான் பங்களாதேஷ் இந்த அளவுக்கு வளர்ந்தும் இருக்கு. மக்களுக்கு அந்த அளவுக்கு நல்லதும் செஞ்சிருக்காங்க. அப்படி இருந்தும் சுதந்திர போராட்டத்துல போராடினவங்களோட வாரிசுகளுக்கும் 30% இடஒதுக்கீடு வழங்கினது தான் இந்த பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளியே. இந்த இடஒதுக்கீடு எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுத்தீங்க, ஏத்துக்கிட்டோம். பட் சுதந்திரம் கிடைச்சி 50 வருஷம் ஆகிருச்சு. இப்பயும் சுதந்திர போராட்ட வீரர்களோட வாரிசுக்கும் 30% இடஒதுக்கீடு செல்லுன்னு உத்தரவு போட்டிருக்கீங்களே அப்படின்னு இதை எதிர்த்து தான் மக்கள் அங்க போராட்ட தொடங்கி இருக்காங்க. இந்த போராட்டத்துல அதிகாரிகளும் பொதுமக்களும் சேர்த்து 300 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. இது அடக்கிறதுக்கு லாக்டவுன் போட்டு இருக்காங்க. அந்த தடையை மீறி பொதுமக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நாடாளுமன்றத்தை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. சோ ஷேக் ஹசீனா அங்க போராடுறவங்க மேல துப்பாக்கி சூடு நடத்த சொல்லி ராணுவத்திற்கு உத்தரவு போட்டிருக்காங்க. பட் ராணுவம் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு பிரதமரை பதவி விலக சொல்லி கெடு கொடுத்திருக்காங்க. சோ பதவி விலகின ஷேக் ஹசீனா அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், சர்வாதிகார ஆட்சி யார் செஞ்சாலும் மக்களோட கோபத்துல அந்த சர்வாதிகாரமே அழிஞ்சிரும். சோ இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டரியில பாத்துருப்போம். பட் இப்ப ரியலாவே பாக்குறோம். சோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.